வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால், இரக்கமான மனதிற்கு சொந்தக்காரர்கள். கோவப்படக்கூடிய நேரங்களில் கோவப்படுவார்கள், இரக்கப்படக்கூடிய நேரங்களில் இரக்கப்படுபவர்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நல்லவர்களுக்கு நல்லவர்கள், கெட்டவர்களுக்கு கெட்டவர்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு புத ஆதித்ய யோகத்தின் பலனால் அற்புதமான பல பலன்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகிறது. இந்த பராபவ வருடம் வைகாசி மாத கிரக நிலைகள் எங்கெங்கு அமர்ந்து இந்த மாதத்தை நடத்தப் போகின்றன என்று பார்த்தோமானால், உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மாதம் பிறக்கிறது. அதே நேரத்தில் புத சுக்கிர யோகமும் புதன் சூரியன் இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்துள்ளதால் புத ஆதித்ய யோகமும் உங்களுக்கு உருவாக போகிறது. உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றன. நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. உள்ளத்தில் நினைத்ததை உடனுக்குடன் செய்து முடிக்கும் ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு தானாக கிடைக்கப் போகிறது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறப் போகிறது. வைகாசி மாதம் 1ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் பகவான் செல்ல போகிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது தனவரவு அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வீட்டில் நல்ல சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும். உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பதவி உயர்வு உங்களுக்கு ஏற்படும். தலைமை பதவிகள் தானாக தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளுடன் கூடிய பதவிகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும். உங்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்களாக உங்களுக்கு மாறப்போகிறார்கள். வைகாசி மாதம் 12ஆம் தேதி தனது சொந்த வீடான மிதுன ராசியில் சென்று புதன் பகவான் அமரப்போகிறார். உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது தன வரவு தாராளமாக இருக்கும். அதாவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான பல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடைபெறும். வியாபாரம் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்கள் வியாபாரம் புது அத்தியாயத்தை ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு எல்லாம் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு. வைகாசி மாதம் 26ஆம் தேதி அன்று கடக ராசிக்கு சுக்கிர பகவான் செல்ல போகிறார். அங்கே குருவுடன் இணைந்து அவர் சஞ்சாரம் செய்வார். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் திடீரென சில மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு ஒரு தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். காரணம், 2 வழிகளில் பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பினால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவாறு அமையும். தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு எல்லாம் புது புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் எந்த முயற்சியை எடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளாக இருந்தீர்கள் என்றால் கல்வியில் உங்களுக்கு நல்ல உயர்வு உண்டு. பெண்களாக இருந்தீர்கள் என்றால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தமாக பார்த்தோமானால் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை புத ஆதித்ய யோகத்தால் பல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த வைகாசி மாதம். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.